100 பேர் இன்டர்வியூக்கு வந்தாலும் ஒரே ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அவர் தன்னை ரொம்ப பிளஸடா ஃபீல் பண்ணுவாரு. உலகத்துல அநேக ஆயிரம் கோடிகள் இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்துல உங்களை என்னையும் கர்த்தர் வச்சிருக்கிறாரே, நாம் எவ்வளவு பாக்கியவானுங்க. இந்த நாளுக்குரிய வசனம் தெசலோனிக்கேயர் 1:3. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. கட்டளை வசனம் 7. விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். தேவ ஜனங்களை துன்பப்படுத்தின பவுல தன் சுவிசேஷத்தை உலகமெங்கும் அறிவிக்க தேவன் தெரிந்து கொண்டார். திக்குவாயான மோசேய தன்னை பற்றி பேச தேவன் தெரிந்து கொண்டார். பயந்தாங்கோலியான கிதியோன பெரிய ரட்சிப்புக்காக தேவன் தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்த பேதைகளை தெரிந்து கொள்ளுகிறார். பலவானை வெட்கப்படுத்த பலவீனனை தெரிந்து கொள்ளுகிறார். ஆமாங்க, தேவன் தெரிந்து கொள்றதுக்கு நம்ம கிட்ட விசேஷ எந்த தகுதியும் தேவையில்லைங்க. அது அவரோட ஓன் சாய்ஸ். ஆனா நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கறது நாம் அனைவருக்கும் முன்மாதிரியா இருக்கணும். பேச்சில் மட்டுமல்ல, செய்கையில் கூட. நாம் எல்லாரும் நடமாடும் வேத புஸ்தகங்களா இருக்கிறோன்றத மறந்துடக்கூடாது. அதனால மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருந்து அநேகரை தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று ஆதாயப்படுத்தலாங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரே, தகுதியே இல்லைனாலும் உமக்காக என்னை தெரிந்து கொண்டீரே. நானும் முன்மாதிரியாய் வாழ்ந்து அநேகரை உம்மண்டை நடத்த கிருபை தாரும். ஆமேன்.